சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான் ராசி அதிபதி. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 15 நாளைக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, குரு பகவான் மறைந்திருக்கிறார், சூரிய பகவான் மறைந்திருக்கிறார், புத பகவான் மறைந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் முதல் ஆரம்ப வாரத்தில் அவர் மீண்டும் மேஷத்துக்குள் பிரவேசிப்பார். அதே நேரத்தில் ஓரிரு நாட்களில் செவ்வாய் பகவானும் மேஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறார். மேஷம்ங்கிறது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல இவர்களுடைய பிரவேசம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சும்மா அப்படியே கோபதாபத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல ஞானத்தோட பேசுவீங்க, புத்தியோட பேசுவீங்க. உங்களுடைய செயல்ல ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மன உந்துதல் இருக்கும். அதுதான் முக்கியம் மனுஷனுக்கு. அதே நேரத்துல சில விரயங்கள் ஏற்படும். அதை சுப விரயமாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில தான். 2ஆம் இடம் சொல்ற தனஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இழுபறியாக வரும் பணம், அதாவது நீங்களா ஒரு ஐடியா வச்சு பணம் வருமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பணம் வரும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க, அது வராது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் பண வரவுகள் இருக்கு. அதே மாதிரி திடீர்னு சொத்துக்கள் வாங்குறத பற்றியோ இல்லை சொத்துக்களில் மேன்மை செய்கிறத பற்றியோ, அசையும் சொத்து அசையா சொத்தை பற்றி ஆலோசனைகள் போயிட்டே இருக்கும். வண்டி வாங்குறது, வண்டியை மாற்றுறது, வாகனங்களை மாற்றுவது, வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அழகாக நடைபெற போகிறது. அதற்கான சில காரியங்கள்லாம் இப்பயே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 15 தேதிக்கு மேலே ஆனி மாசத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்குள்ள வர்றாங்க. அப்படி அவர்கள் மிதுனத்திற்குள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றகரமான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆக்ரோஷம் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான தன்னம்பிக்கை தைரியம் வேணும். அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். ஒரு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்காது, இப்போதைக்கு இருக்காது. ஆனா இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கப்படும். வம்பு வழக்குகள் இருக்காது. வம்பு வழக்குகள்ல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஆனா மென்டல் டென்ஷன் இருக்கும். அதனால என்னன்னா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவீங்க. தூக்கமின்மை தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கும். இயல்பாக நன்றாக பேசி எல்லார்ட்டையும் கனிவா பேசணும் தான் உங்களுடைய ஆசைகள். அதை மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாம கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் இருக்கும். இந்த ஹை பிபி வர்ற மாதிரி சில நேரத்தில் கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறதெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அள்ளி கொடுப்பார். அதனால கவலையப்படாதீங்க, அது வரும். நீங்களா எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா வராது. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். முக்கியமா பார்த்தோன்னா இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். இந்த ஜூன் மாதம் 80லிருந்து 90% உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். காதல் கசக்கும். காதல் சில நேரத்தில் முறிவடையும். காதலில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது. குடும்ப அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது குடும்பத்திலே ஒரு முன்னேற்றமும் அதே நேரத்தில் ஒரு பின்னேற்றமும் காண்பீர்கள். சில தடைகள், சில சங்கடங்கள், தலைகள், இது எல்லாத்தையும் நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் பின்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்வை 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுய ஜாதகத்தில் ஒரு யோகியாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆசானாகவோ இருந்தால் அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் நடைபெறும். இந்த நேரத்துல தான் குடும்பத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல உங்களுடைய வாக்பலம் கரெக்டா இருக்கும். வாக்கு ஸ்தானம் பலமா இருக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்ல எடுத்துட்டு காமிப்பீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது.
அதே நேரத்தில் இந்த உங்களுக்கு மன உளைச்சல்களை தருவது இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மன உளைச்சலை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், அதாவது 2025 ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் லாபத்தை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். வீணாக நஷ்டத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் இந்த நேரத்தில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி இருக்கு, தொழிலில் மேன்மை இருக்கும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும், பங்குதாரர்கள் உங்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க விலகிடுவாங்க. ரொம்ப நாளாக உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு பொன்னான மாதம். கிட்டத்தட்ட ஒரு 80லிருந்து 85% நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதம். இந்த நன்மைகளில் இந்த 15%லேருந்து 20% அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது விரயங்கள், அந்த வீண் விரயத்தை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீங்க, அதை எவ்வாறு லாபகரமாக மாற்றப் போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இறை நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே இது வரும் அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். நன்றி, வணக்கம்.